இருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு எத்தனை தடவை வந்துருக்கீங்க ப்ரோ நீங்கள்? நான் ரொம்ப வருஷமாக வரணும்னு பிளான் பண்ணுறேன், ஆனால் இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது. ஆமாம், நிறைய பேருக்கு அந்த கனவு ஆசைகள் இருக்கும். ஏன்னா 24 ஹவர்ஸ் ஒர்க்கில் இருப்பாங்க. சென்னைக்காரங்களுக்கு ஈஸி, எப்படா வந்து போய்க்கலாம். நம்மளாம் வெளியூர் வந்து வந்தவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐயா இங்கே பேசிகிட்டு இருக்கேன், எங்கே போயிட்டுருக்கீங்க? சிட்டி சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான். சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான். கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கில் போயிட்டு இருக்கோம். அடுத்து எங்கே போகிறதுனே தெரில. இந்த பையனை கேட்டால் நான் வந்ததே இல்லைன்னு சொல்கிறா. அப்படி முன்னப்பட வந்ததாலே தெரியும், அதனால் தெரியாதனால தான் தெரியாதான் சொல்ல முடியும். ஆனால் ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்தேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நான் நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. அந்த பக்கம் பாருங்க, வெளிமான் புள்ளி இல்லாத வெளிமான். மானா ஆட்டுக்குட்டியாயா? மானு தான். அவர் பாட்டு சாப்பாடு வச்சுட்டு போகிறாரு. மானுக்கு தீவனம் வச்சுட்டு போகிறாரு. வாங்க போ. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, நம்ம கிண்டி தாண்டின உடனே, அண்ணா யூனிவர்சிட்டி தாண்டின உடனே ரைட் சைடில் காந்தி மண்டபம் பக்கத்தில் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க். நீ சில்ட்ரனா? மனசு வந்து குழந்தை மனசுங்க. அதனால் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்க பார்க்கில் வந்து மனசை சந்தோஷப்படுத்திக்கணும், அதுதான் மெயின். இந்த பையன் பார்த்தோன்னா அது இது ஏதோன்னு சொல்லி அப்படி தான் மட்டையை போட்டுகிட்டே இருப்பா. அப்படி எதுவும் சொல்ல விரும்பல அந்த பையனை பற்றி. சரி வாங்க பார்ப்போம். அங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் வாங்க. வாங்க போகலாம். இது என்னது? அது வந்து பார்க்கிங் வீடு இருக்குன்னு போட்டிருக்காங்க. உங்கள் கணக்கு அந்த வீடு தெரியுதா? என்ன டோரா பூச்சியா? உங்கள் கணக்கு தெரிஞ்சா டீர்னு சொல்லுங்க. கண்ணாடி தாங்க தெரியுது. ஒளிஞ்சிருக்கான். இது சாதாரண மான் இல்லை, ஒளிஞ்சிக்கிற மான். ஏதோ சொல்ல வராரு. சொல்லுங்க, நீங்க தான் தைரியமா சொல்லுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். சத்தமாக பேசு. சுபாஷா சுபாஷா இந்த பாருங்க, இதான் நம்ம ஃப்ரெண்டு சுபாஷ் வரப்படி, குருசாமியோட ஃப்ரெண்டு. இவரா சுபாஷு? சுபாஷுக்கே டப்பு கொடுப்பார் போலியே. இதில் 4 பேர் இருக்காங்க. இதில் யாரும் சுபாஷு? காக்கா மேலே உட்காந்துருக்கோம் தான் சுபாஷ். காக்கா மேலே உட்காந்துருக்கானா? அப்போ இவன் தான் இந்த இருக்கான். அசித் ப்ரோ வரனாரு, அவரை வேற காணும். அப்போ அஜித் பக்கத்தில் இருக்க வர இருப்பார். வாங்க போகலாம். நெக்ஸ்ட் காக்காலாம் எப்படி உள்ளே போச்சுன்னு தெரியலையே, கேப்பே இல்லை. சின்ன கேப்பில் கட்ட காக்காலாம் போயிடும். கம்பி சுற்றி வனத்துறையா? நீ எப்போ போய் பார்த்த? வனத்துறை எங்கே இருக்குது? என்ன சொல்லலாம், ஏதாவது ஐடியா கொடுங்க. மயில் எல்லாம் வெள்ளையா இருக்குது பார்த்தீங்களா? அப்படி சொல்லி வெள்ளை மயில். எங்கள் ஊரில் வள்ளி மயில் ஒன்று இருக்குது, தெரியுமா? வள்ளி வேணும் தெரியாது, மயிலையும் தெரியாதுப்பா. வள்ளி இப்போ முருகரோட ஒய்ஃபு, மயில் அவரோட வாகனம். அப்படியா? மயில் வாகனம் வேணால் கேள்விப்பட்டிருக்கேன். அது மயில் வாகனம் தனியாக வாகனம் மட்டும்தான். வள்ளி மயிலுங்கிறது, வள்ளிங்கிறது அவருடைய யானையெல்லாம் இருக்கு. அது சில முருகேஷா. சிலையா? ஆமாம், முருகேஷா. வாங்க போவோம்.
அங்கங்கே இந்த போர்டு இருக்கிறதா அங்கே இது எங்கே இருக்குன்னு தெரியுது. வேறு குடிநீர் எல்லாமே இதெல்லாம் திக்கு முடிச்சுட்டு இது இந்திக்காரங்க வந்துட்டு அங்கே போயிட்டு வந்துடுமா? அந்த சிலையை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமா. சின்ன யானை. சிறுவர் இயற்கை பூங்கா. இயற்கை பூங்கா செயற்கையான யானை. அந்த சிறுவர் நான் தான் என் கொஞ்சம் காட்டுங்க. இந்தா நான் தான் சிறுவர். பார்த்துக்குங்க, இவன் தான் சிறுவனா. போட கரெக்டாக இனத்தோட சேர்ந்துட்டு இல்லை? அது நல்லா இருக்கா? நல்லா பிரம்மாண்டமாக இருக்கீங்க 3 பேரும். அந்த பக்கம் பாதை இல்லை, திரும்பி வந்து விடுங்க. நமக்குன்னே வருவாங்க போல, நமக்கு மட்டும்தான் ஏன் அப்படி நடக்குதோ? இங்கே பாருங்க, நான் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டேன், பாதி சிப்பு அடிச்சிட்டேன். ஆனால் இந்த ஆள் இன்னும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. முடியலையா? ட்ரில் மிஷினை கொண்டு வர சொல்லவா? ஏன் மதுரைக்காரனுக்கு வந்துட்டோம்? மதுரைக்காரனாக இருந்தால் மலேசியாக்காரனாக இருந்தானே எல்லாத்துக்கும் ஒரே ப்ரெஷர் தான். நான் நல்லா ஜம்னு குடிச்சிட்டு இருக்கேன். மேங்கோ ஃப்ளேவர். தலைவன் இப்போ ஓப்பன் பண்ணுவார் பாருங்க. ஈரப்பேன் இப்போ ஓப்பன் பண்ணோம். அந்த பண்ணி கொடு, சரியான பண்ணு. நம்மளை போய் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். டக்குன்னு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு பேரை காப்பாற்று. வெட்டிச்சிரும் கேஸ் தட்டுனா. முருகேஷா? என்ன முருகேஷா? வீரவசனமெல்லாம் பேசுனியாப்பா, இப்போ ஓப்பன் பண்ணுப்பா. பாட்டில் உடச்சிடாதையா? இந்த யானை கூட்டு வந்து மிதிக்க சொல்லுமா? இறங்கடா. ஓப்பன் பண்ணி வச்சு கொடுறான். ஓப்பன் பண்ணு. நீ வாய் சவடாலு. இப்போ நீ இதை ஓப்பன் பண்ணுறேன்னு அதை பார்க்கணும். சங்கிடி கருப்பு முடியலையே. பேசாமல் நம்ம கொண்டே கொடுத்துட்டு வேற வாங்கிட்டு வந்துடுவோமா? அவங்ககிட்டே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். கஷ்டப்பட்டு இங்கே வந்து உட்காந்து கொடுங்க. கை கெட்டது வாய் கெட்டது மாதிரி வச்சுப்பாங்க. என்னையா பண்ணி வச்சிருக்காங்க, நமக்குன்னே வருவாங்களா? நான் பாதி ஓப்பன் பண்ணிச்சு, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். வெளிச்சிங்க பாதி ஓப்பன். பொசுக்கு நீ இப்படி கேட்டுவிட்டு இப்படி சத்தம் வந்துட்டு என்னைய பார்த்தா மூடிய சொரண மாதிரியா இருந்துச்சு. அவங்க மைண்டுக்குள்ள வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு. மைண்ட் வாஷ் கேட்ச் பண்ணிட்டேன் நான். கல் வச்சு கொட்டிடுவோமா? அதான் நானும் யோசிக்கிறேன். இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். நல்ல ஒரு கல்லாக பார்த்து எடுத்து கொடுக்கணும். இந்த கல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல் ஐயோ, இந்த கல்லை கொடுத்து இப்போது அவரை கரெக்ட் பண்ணுறேன். ஐ மீன் அவர் ஓப்பன் பண்ண வைக்கிறேன். நம்ம போய் மாற்றிட்டு வந்துடல தயவுசெய்து. இந்தாங்க கல் வச்சுன்னா திருப்பி வைக்க முடியாது. வாங்க இப்போ இது வாங்கியாச்சு, இதை போய் நாங்கள் போய் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த ரிட்டர்ன் நம்ம அங்கே போகணும். வாங்க போகலாம். நான் குடிச்சிட்டேனே, எனக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்களா? நீ குடிச்சா நான் என்ன பண்ணுறது? ஏன்னா உங்களே ரிட்டர்ன் பண்ணுறீங்க, எனக்கு பண்ண மாட்டாங்களா? மக்களே, ஒரு வழியாக அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு. தலைவர் நல்லா ஜம்ப குடிச்சிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணேன் போய் கடையிலே கொடுத்து ஓப்பன் பண்ணதுக்கு வந்து மூடியை கொடுத்து ஓப்பன் பண்ண சொன்னார். ஆக்சுவலாக கடையில் என்ன நினச்சேன்னா, அவரும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாரு, ஓப்பன் பண்ண முடியல. அந்த மூடி ஒன்று ப்ரெஸ் பண்ணுவாங்களே,
அது வச்சு அமுக்குனாரு, வரல, வச்சு அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சு. இவர்கிட்ட கொடுத்தா இவர் அது மேலே வச்சு புள்ளி வச்சுட்டு இருக்காரு. டேஸ்ட் சுத்தமாக இல்லை. இந்த வேட்டை எனக்கு வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படியே தெரியும். மேங்கோ ஃப்ளேவரான நல்லா வந்திருக்கும். தலைவர் ப்ளூபெரி வாங்கி வச்சிருக்கு. நமக்கு ப்ளூ கலர் தான் கொஞ்சம் பிடிக்கும். எல்லாத்துலேயும் ப்ளூவாகவே இருக்காரு. இதெல்லாம் ஒரு மாட்டுக்கு சமம் தானே, ஒரு மாட்டு கறின்னு ஒரு முழு மாடு அடித்து குழம்பு வைக்கிறதுக்கான சிக்கன் 20 கோடி சமம் தான். 1 கோடி. எனக்கு ஒரு டவுட்டு ப்ரோ, நெருப்பு கோழிங்காங்களே, இது எந்த இடத்துல நெருப்பு வச்சிருக்கு? அதான் அது சொல்லும் பாரு. ஆஸ்ட்ரிச் முட்டை இப்போ எடுத்தீங்கன்னா முட்டை போட்டிருக்கா? இதோ இருக்குது. அட ஆமாம், அதனால தான் இது வந்து ஆக்ரோஷமாக இருக்குது. அந்த முட்டையை எடுத்தாங்கன்னா அவ்வளோதான். அதான் 2 முட்டை போட்டிருக்காரு. இது ஆனது பெண்ணு மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணுவோமா? கடிச்சு எடுத்துரும் எல்லாத்தையும். அடுத்தது 360 திருப்பி ஒரு கடி கடிச்சுன்னு முடிஞ்சு. நெருப்பு கொடி பார்க்க வந்திருக்கோம். அது எப்போ வேணாலும் நெருப்பை கேட்கலாம். அதில் உஷாராக பார்க்கணும். மறுபடியும் சொல்லிடுங்க, அதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஆஸ்ட்ரிச். நெருப்பு காக்கனா தண்ணி ஊற்றாங்க. ஆமாம், தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வந்துருங்க. தேவை நேரம் ரைட்டாக அது மேலே தண்ணி வச்சிங்கன்னா நெருப்பு மட்டும் கொண்டாங்க. தண்ணி நிறையா இருக்கா? கூட ஓசு சேர்த்து கொண்டு வாங்க. மோட்டர் போட்டு கூட எடுத்துக்கலாம். 2 முட்டை போட்டிருக்குங்க. நிறையா முட்டை வேணால் வாங்கிக்கோங்க. ஒரு முட்டையின் விலை 1000 ரூபாய். கரெக்டாக? ஓகே, மறக்காமல் முட்டை எடுத்துருங்க. முட்டை 1000 ரூபா. அந்த முட்டையை எடுத்து கொடுக்குறது உள்ளே போயிடுவாரு. ஓகேண்ணா, பாய்ண்ணா. ஆமாண்ணா. பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இந்த டஸ்ட்டு குப்பையெல்லாம் இல்லாமல் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லாம் இங்கே டீ மேலே போடாமல் டஸ்ட்பினில் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடமும் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்கள. பாருங்கள், ஃபுல்லாகவே இயற்கையாகவே இருக்குது. ஸோ வளர்ந்து வரும் நவீன காலங்களில் இந்த மாதிரி பார்க்குறது அதிசயம். நீட்னஸ்னால் கொஞ்சம் நெஞ்சல, ஃபுல்லாகவே நீட்டாக இருக்குது. வரவங்களும் எல்லாத்தையும் நீட்டாக வச்சு சுத்தமாக இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ மெயினாக அவங்க கெஞ்சி கேட்டதுனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க முடியும். அப்படி சண்டை போட்டு இங்கே வந்து ஒழிஞ்சிடக்கா பாருங்க. இங்கே வந்து என்ன தப்புன்னு ஒழிஞ்சிடக்கான்னு தெரியல. என்னடா பண்ண நீ? அவங்க வச்சுருந்த அரிசியை தின்ட்டியா? கடிக்கிறன்னு இருக்குல்ல, பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. அது உள்ளே வந்து மாட்டி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? சாப்பிட்டான மிருகம் சாரி, சாப்பிட்டான பறவை. இது பேர் என்ன சொன்னீங்க? மறுக்காம சொல்கிறேன். இது பேர் நெருப்பு கோழி. இது பேர் வந்து நெருப்பு கோழி குட்டி. அவ்வளோதான். கோழி தான். ஆனால் இப்போ இங்கே நெருப்பு கோழி இல்லை. அங்கே முட்டை விட்டதுனால அங்கே விட்டுருக்கோம். பார்வைக்கு இருக்கட்டும். சின்ன நெருப்பு கோழிக்கு அது சின்ன கூண்டு பார்த்தாது. கொஞ்சம் பெரிய கூண்டு தான் நல்லாயிருக்கும். மாஸ்க் பண்ணுறோம். சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கோம். இப்படி குழந்தையாகவே மாறி. நீ குழந்தையா? ஆமாம். இங்கே திரும்பி பாரு. எந்த பக்கம் பார்க்கணும் பாருங்க. பச்சை குழந்தை மாதிரி.
தலைவர் அவர் நீண்ட கால நண்பரை பார்க்க வந்திருக்காரு. ஆமாம், இவர் தான். அவரோட நண்பர்கள் பார்க்க போகிறீங்களா? நீங்களும் பாருங்கள். இதோ உங்களுக்காக. நண்பர்கள்லாம் பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு வந்து பேச சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள். குருசாமி குரு, நான் இங்கே தான் இருக்கிறேன். அது ஒன்றும் இல்லையா, அந்த குருவை கூப்பிட்டேன். ஓ, அங்கே பாரு, உங்கள் பேரை வச்சு ஒரு சுற்றுறாம பிரதாப். பக்கத்தில் பார்த்து யார்? அஜித்தா? சுபாஷா? சுபாஷா பக்கத்தில் யார்? எல்லா கேங்லேயும் ஒரு சுபாஷ் இருக்க தான் செய்கிறான். சரி, நெக்ஸ்ட் பிளேஸ் போவோமா? நெக்ஸ்ட் பிளேஸ் போவோமா? வாங்க. எங்கே சாப்பிட்டு பேச வரேன்னாங்க, விட்டுட்டு போகிறீங்க அவனை? நீங்கள் எல்லாம் பேசிட்டு வாங்க, நம்ம கிளம்பி. அது ப்ரோ என்ன ப்ரோ இது மஸ்கவி பார்த்து? மஸ்கவின் என்ன ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஆ, இதோ தெரியுது பாருங்க, அதுதான் மஸ்கிட்டோ. இது உங்களுக்கும் வர தெரியல. மஸ்கவிக்கு என்ன மீனிங் கேட்கு. நீ கம்பியில் சாஞ்சு உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்படி வைங்க. பழி வாங்கிட்டீங்க. சாய சொல்லி பழி வாங்கிட்டீங்க. ஆக்சுவலாக நான் வந்து இப்படி வச்சேன். ஓஹோ, வைங்க பாப்போம். எல்லாரும் பாருன்னு ஒரு ஆசை இதுதானே. தான் பெற்ற இன்பத்தை உங்கள்கிட்ட கேட்கறேன், நான் வியூவர்ஸை கேட்குறேன். மஸ்கவி வார்த்தை என்னங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. ஆமாம், இந்த வீடியோ போட்டால் அப்படியே 1 lakh பார்க்குறவங்க, பார்க்குறதே 10 பேரோ 20 பேரோ. சரி, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். போக போக போயிடும். வெளியே நிற்கிறியா? சேர்த்து யாருன்னா ஃபோனை பிடிக்கிறேன். அங்கிட்டு வரலாமா? ஒன்றா போமா? அங்கிட்டு வாங்க வாங்க, கொஞ்சம் போன உள்ள. எவ்வளோ கூட எவ்வளோ கூட க்யூட்டாக வாங்கிக்கல. உடச்சிட்றேன். அவங்கள்ட்ட எங்கே பிடுங்குறீங்க நீங்கள்? குறைஞ்சிட்டு பிடிங்கி சாப்பிட்றீங்க. தேங்க்யூ. வாங்கிக்கோ. இது கோரமா வாங்கிட்டு கோரமா அதுதான் மாப்பிள்ளை சூப்பராக சாப்பிட்டுருக்காப்ல. பேசிக்கிட்டே அவங்ககிட்ட பிடிங்கி சாப்பிட்றாதீங்க. ஏய் அவங்க ப்ரோ சாப்பிடும் போது ஆம்பரை போடுங்க. எடுத்து கொடுங்கப்பா, வாங்கிக்கலாம். குழந்தை அவ்வளோ அழகாக கொடுத்தாங்க. செம்மையாக இருக்குல்ல? இந்த பூவெல்லாம் பார்த்தா பழைய காலத்து ஞாபகம், பழைய படங்கள்லாம் நிறைய அந்த மாதிரி கலைக்கால பூசை நிறையா. அப்படியே சொன்னேன், கொலுசோட வேணாம் நீங்கள் தான் குடிப்போம் ஜி, கூலிங்காக இருக்குன்னு சொன்னீங்க. அது இப்போ வயிறை போட்டு குடவனும் குறைஞ்சிட்டு இருக்கு. என்னாச்சு? வயிறை போட்டு குடவனும் குறைஞ்சிட்டு இருக்கு. எப்படி ஓப்பன் பண்ணீங்க கோழி சோடா எப்படி ஓப்பன் பண்ணீங்க? நான் எனக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் போல. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே, நானும் தான் குடித்தேன். அது மனுஷன் உடம்பா இருந்தால் தானே ஃபுல்லாக மேக்னெட்டிக்காக இருக்குது. அந்த என்ன சொல்லுவாங்க, சிட்டியில் ரோபோ டிங் டிங். சிட்டி உன் கையில் இருக்கான் பாரு, வேணா அவன் தான் சிட்டி. ரைட்டா. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பக்கட்டா. ஆமாம், இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு மிருகத்தை பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம், பார்த்துக்கிட்டு. ஆமாம், ஆமாம், செலிபிரிட்டி ஆச்சு அப்போ, அப்படி தானே? மறுக்கா சொல்லு. நட்சத்திர ஆமை, செலிபிரிட்டி ஆமை அது. ஆனால் ஒழிஞ்சு இருக்குதா இருக்கணும் ஓரமாக. எங்கே நம்ம எங்கே ஒழிஞ்சு கிடக்க பார்த்தீங்களா?
செலிப்ரிட்டி கை வெக்கம் வந்துருச்சு. என்னடா வெக்கமா அப்படிங்கிற மாதிரி. அவன் வெக்கம் எனக்கு துக்கம்டா. நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி ஆகணுமா? இந்த ஆமை வந்து பாருங்கள் செலிப்ரிட்டி. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு அங்கே தவிர ஒரு அளவு தான். ஆக்சுவலி நான் தான் இங்கே இந்தியாவுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சேன். நான் கரெக்டாக லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உள்ளதாக இருக்காங்க. சம்மரில் வெயில் கிழமை உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். நம்ம அடுத்த கட்டம் போய் யோ நீ பண்ணுறதை பார்த்து எனக்கு சிரிப்பு கூட வர மாட்டேங்குதியா? இதை நான் எடிட் பண்ண மாட்டேன். இது அப்படியே தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன் நான் இதை அப்படியே போஸ்ட் பண்ணுவேன். இப்போ நீ என்ன பண்ண, நீ மறுபடியும் பண்ண. பச்சைக்கிளி இந்த பக்கம் கிளி, அப்படியே இந்த பக்கம் பாரு புலி. அப்படியே இங்கே ஒருத்தர் நிற்கிறேன் பாருங்க. அவன் என்னடா அவனு வேலை, ஒரு வேலை இல்லையா? பச்சைக்கிளி பூவோடு காட்டுக்குள். பச்சைக்கிளி அண்ணனுக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து போடுறான் பாரு. மாப்பிள்ளையாட்டம் வந்திருக்காரு. தலைவரே மூஞ்ச காட்டுங்க, ரொமான்டிக்கில் கொடுங்க. நல்லா விட்டீங்க ரொமான்டிக். இதை பார்த்துட்டு எத்தனை பேர் இப்போ கமெண்டில் களி ஊற்ற போகிறாங்க தெரியல. நீ ஒரு ஒன்று நடந்து வந்து தெரியுமா அந்த டான்ஸு? அதுக்கு எம்பிட்டு பரவாயில்ல ஏங்க. அதெல்லாம் வந்து ஒரு மூன் வாக்குங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறடா. உனக்கு நாளையிலேருந்து 2 பணியாரம் லட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வேண்டாம். இவ்வளோ பேச ரெக்கார்டு போட்டியா? ரெக்கார்டில் தான் இருக்கு. என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டு விட்டீங்க? இதே இவ்வளோ தான் ரெக்கார்டு போடாமல் பேசிட்டு வந்தீங்க அப்படி தானே? சரி போவோமா? ஆக்சுவலாக இந்த இடத்துல பெருசாக இதுவும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போவோம். பெருசாக வேணா நீங்கள் அப்போ டைனோசர் தான் தேடணும். வாங்க டைனோசர் உங்களுக்கு அங்கே இருக்கு, வாங்க காமிக்கிறேன். இவருக்கு எல்லாமே பெருசாகவே வேணுங்கிறாரு. ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது மிருகங்கள் ரெடி பண்ணி வைங்கப்பா. என்னையா சொல்கிறீங்க? இப்போ நம்ம ஆமை பார்க்க போகிறோம், பேசாமல் வாங்க. ஓ ரைமிங்கா? இந்த ரைமிங்கிற மண்ணினை ஊற்றி கொளுத்தி விட்டுறலான்னு தோணுது எனக்கு. கரும்புள்ளி ஆமை. இப்போ ஆமை கேட்டால் முதல்ல இருக்குது. இதுதான் உங்கள் ஊரில் ஆமையா? அட ஆமாம். எல்லாம் நல்லா ஃபேமிலியாக சாப்பிட்டு தெம்பாக தூங்கிட்டு இருக்காங்க போல. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமை இங்கே இருக்கு. இங்கே பெரிய ஆமை இருக்குது, வாங்க. எப்போ நான் அப்படியே விட்டுறேன். பெரிய ஆமை பெரிய முதல்ல செத்த மாதிரி கிடக்கான். இது இது காமிக்கும்போது வேறு காமிச்சிருக்காங்க. இருங்க ஃபர்ஸ்ட் அவன் எவ்வளோ பெருசு இருக்கான்னு பார்த்துக்குவோம். செவுரு மாதிரி இருக்கு. மரத்தை உடச்சி போட்டால் எப்படி இருக்கும்? வாங்க வாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க ஆமையை. சி முதலையே இதுதான் ஆமை வந்து பார்த்துக்கோங்க. முதல்ல இது என்ன முதல்ல சொல்லுங்கள்? மார்ச்சுக்கு ஒரு கடையிலா? மார்ச் மாதம் வந்ததுனால மார்ச்சுக்கு ஒரு கடையில் சதுப்புடியில் முதலை. சதுப்பு நில முதலை. ரைட். ஆமாம் பார்க்கணும்ல, வாங்க. அப்போ ஏப்ரலில் வந்தால் ஏப்ரல் முதலையா? என்ன லுக்கு? உனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். இருக்கிறதுல ஒரு ஃபஸ்ட்டு கழிப்பான இடம்னா அது இந்த இடத்த காமிக்கலாம். ஆமாம் போய் எவ்வளோ அந்த இருக்கான். தம்பி இந்த பக்கம் மூவாயி வாப்பா. ஆமைக்கு நான்வெஜ் போட்டிருக்காங்க போலுக்கு. நான்வெஜ் போட்டிருக்காங்களா? எங்கே? ஆமையாக தாங்க. அந்த பக்கம் ஏதோ பீஸாக வச்சுருக்காங்க. என்னது? ஆமாம் அது கட் பண்ணி போட்டிருக்காங்க. சிக்கன் ஏதோ. அது பச்சை தானே சாப்பிடும். இங்கே ஒருத்தர் கிடக்கான். அப்புறம் அந்த இடத்துல 4-5 பேர் கிடக்காங்க. வேறு என்ன போட்டிருக்கு? அக்கறைக்கு நன்றி, நாங்கள் பசியோடு இல்லை, எங்களுக்கு உணவளிக்காதீர்கள். உணவளிக்கலாம் செத்து போயிடும்ல. செத்து போயிட்டுனா யார் பொறுப்பு? என் கையே ஒரு கிம்பிளுங்க. வீடியோ மட்டும் சேக் ஆகிட்டு இருக்கட்டும்.
ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ இங்கே இருக்குது. தமிழ்நாடு வனத்துறை கண்ணு மொத்த பார்க்கையும் இதில் பார்த்துடலாண்ணே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? எங்கே இருக்கோம்? செல்ஃபி பாயிண்ட் இருக்குல்ல, செல்ஃபி பாயிண்ட் அங்கே இருக்கோம். அங்கே தான் இருக்கோம். அதுதாங்க ஃபஸ்ட்டு எடுத்தது. நம்ம செல்ஃபி பாயிண்டில் தான் அந்த இது எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமாம், மயில் எனக்கு எங்கே இருக்கேன்? குரங்கு பொம்மை கிட்ட இருக்கும். ஆமாம், முதல்ல எங்கே பாம்பு? ஆமாம், முதல்ல இருக்குது. பாம்பு பக்கத்தில் நம்ம போக வேண்டாமே. கவுண்டர் பக்கத்தில் நம்ம வந்துட்டோமா? அதுக்கு ஆப்போசிட், டேரெக்ட் ஆப்போசிட்டில் நம்ம வந்திருப்போம். இது என்ன பட்டர்ஃப்ளையா? எங்கே இருக்குது? அந்த ட்ரிங்கிங் வாட்டருக்கு பக்கம். அது அந்த பார்க்கு உள்ளே இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த குளம் ஏரியில் இருக்குது. டேய் டேய் செடி வச்சிருக்காமா? டேய் சேட்டை பிடிச்ச பையன் சார் இவன். குருவோட தம்பி பாலு பையா. டேய் எங்கே எதுக்கு ஒன்றும் கிடைக்கலாம்? செடியை பிடிச்சால தின்னு குட்டி அழகாக இருக்காங்களா? பிடிச்சிட்டு போயிடலாமா? அப்படியே பிடிச்சிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பிறந்தநாள் கொண்டாடிங்க. ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரெண்டுக்கு இந்த குரங்கு குட்டினா பிடிக்கும். கிஃப்ட் பண்ணிவிடுவோம். யார் அந்த ஃப்ரெண்டு? அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஓ, சீக்ரெட். நம்மளும் போய் அந்த கைத்தை பிடிச்சி ஆடலாமா? குரங்குக்கு நமக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம இங்கே ஒருத்தருக்கு பாருங்க, கடி வாங்கி மிதி வாங்கி ரத்தத்தோடு இருக்கான். டேய் நீப்பான்னு பேர் கூட வச்சாச்சா? ஏறாம மாதிரி அவனை பிடிங்க. அங்கே போய் எடுங்க. அடிச்சுக்கிறாங்கடா, பொறுமையாக சாப்பிடுங்க. ஐயோ, அது மூஞ்சி பாரு, பாவமாக பார்க்குது. அந்த குட்டிக்கு ஒன்று கொடுங்க. எடுத்துச்சா? சாப்பிட்றது இல்லை, விட்டு சாப்பிட்றாங்க. நீங்க பிஸ்கட் பிடிக்கிறத பாக்குது. அந்த கூட்டத்தில் நீங்கள் வந்துட்டாங்க, நமக்கு தர மாட்டாங்க. சண்டை கியூட்டா வருது. ரெண்டாவது வரும். ஐயோ, கையை எடுக்க முடியலையே, உடச்சி எடுத்துக்கடா. பிஸ்கட் கொடுத்தா என்ன தராவட்டா நின்று சாப்பிட்டுட்டு அவன் என்ன செய்யலாம்? ஒரே குஷியாக இருக்கா. ஒரு வழியாக குரங்குக்கு சாப்பாடு வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒரே வந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏரியா, ட்ரெக்கிங் வாட்டர், ஃபுட் ரூம் எல்லாமே இருக்குது. அங்கே லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டர் ரியாலிட்டி ஷோ. அப்படின்னா என்ன இருந்து எனக்கு சத்தியமாக தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். பிறகு உங்களுக்கு தெரியுமா? யாருமே தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்திருப்பீங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஜம்ப் பண்ணி ஒரு ரேடி அடிக்கிட்டா அப்படி அவ்வளோ ஹைட்டில் இருக்க ஜம்ப் பண்ணி நீ எடுக்க சேட்டை பண்ணுவேன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போர் அடித்தாலும் மரத்தில் ஏதோ இன்சியல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது அந்த காலத்தில் ஜிபினா ஜிபி முத்து அவர் வந்திருக்காரு. இப்படியா? நான் வேறு என்னமோலாம் நினச்சேன். வணக்கண்ட மாப்பிள்ளை அவர் தான் வரல. நம்மள ஏதாவது பதிக்கலாம், ஆனால் பணியாளர் நின்றுட்டு இருக்காங்க, பார்த்தாங்க நம்மளை பஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால் பண்ண பாருங்க அந்த பையன் அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ப்ரோ இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு ப்ரோ. ஒத்தி கிழிச்சிச்சு. இதான் பார்க்கவே கொடூரமாக இருக்குன்னு லைட்டாக கை வச்சேன். இப்போ பாருங்கள் இது எப்படி ஷார்ப்பான முள்ளுகள் இருக்குது. எவனா யதார்த்தமாக இப்படி கையோட உரசணும்னா முடிஞ்சுது, கிழிச்சு எடுத்துரும். ஷார்ப்பாக இருக்குது. கட் பண்ணிட்டு தானே எவனோ செமத்தியாக வாங்கின மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அடுத்துருச்சு தானே கை நீட்டு. அது வழி வேறு டிபார்ட்மெண்ட்டு, அதெல்லாம் சொல்ல முடியுமா? சரி நம்ம எங்கேயாவது உட்காந்து சாஞ்ச மாதிரி. புதரில் என்னையா பண்ணுற? புதர் உள்ளே இருக்குது, அப்படி சாஞ்சு அப்படி ஜம்முன்னு தூங்கலாம் கொஞ்சம் ஜம்முன்னு. இந்த மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சதுப்பு நில காடுகள் தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே மக்களுக்காக அது ஒரு செட்டப்பாக இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. எது இதுவா? பேர் என்ன தெரியல. இந்த இடம் எப்படி தெரியுமா இருக்குது? இதெல்லாம் போட்டு இந்த மரத்தோட பேர் என்ன தெரிஞ்சா சொல்லுங்கள். கிளையெல்லாம் முள்ளாக இருக்குது, விழுதுகள் மாதிரி நிறையா தொப்பாக இருக்குது. பார்க்க நல்லா இருக்கு. அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டோம். அங்கெல்லாம் உட்காரக்கூடாது. இருப்பா, டாய்லெட் அங்கே இருக்கியா? வீடியோ எடுத்துட்டு. ஆமாம், ஃபோட்டோ எடுக்க சொன்னால் வீடியோ எடுத்துட்டு இருக்குது. அப்போ தான் உன் லட்சணம் தெரியும் என்ன பண்ணுறேன். ஃபோட்டோ எடுத்துக்கிடுவா பாருங்க மகாச்சரிங்க. அவர் வளர்ச்சி எடுக்க சொன்னார், எடுத்தாச்சு. நம்மளை எடுக்க சொன்னால் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த லொக்கேஷன் அப்படியே பார்க்கறதுக்கு தனியாக ஒரு தீவுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுது. சுற்றி ஈச்ச மரங்கள் செம்மையாக இருக்குது, நிழலில் இருக்குது, நல்ல காற்று ஜில்ஜில்னு இருக்குது. ஏசி காற்று கூட போயிருக்கு. புதற்குள்ளேருந்து என்னையா பண்ணிட்டு வர? அதுவா, இங்கே பாம்பு இருந்தது, அதுதான் பிடிச்சிட்டு வரலான்ட்டு வந்தேன். பாம்புக்கு தான் தனியாக கட்டி வச்சுருக்காங்க ரூமு. அது கொத்தனாரா கட்டினாரு. ஆமாம், சித்தால சேர்த்து கட்டியிருக்காருப்பா. காணும் மூங்கில் மரத்தையும் விட்டு வைக்கல, அவன் பேர்லாம் பயிற்சி தான் போயிருக்காங்க. நம்மளும் பேர் எழுதுவோமா? பெருமாள், விஐ பெருமாள். அது என்ன விஐ பெருமாள்? இது யாருப்பா? அது செய்யதம்மு. நிறைய பேர் இருக்கு. மாரி, சித்ரா, கப்புல்ஸா வந்து நிறைய போட்டிருக்காங்க. கார்த்தியில் கார்த்தி இங்கே தான் இருக்கான். கார்த்தி இங்கே தான் இருக்காம்மா, கண்டுபிடிச்சிட்டாச்சு. கார்த்திக்கு மலர். மலர் யாருன்னு தெரியல. சரி விடுங்க. தலைவர் எங்கே போகிறீங்க? ஃபால்ஸா எங்கே இருக்கு? அட ஆமாம், சூப்பராக இருக்கு. நைட்டு தான் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வாட்டர் வர இடத்துல லைட் எரியுது. நைட்டில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், தெரியுதா? இந்த
சிவப்பு காது ஆமை. இங்கே ஆமைக்கு காது எங்கே சிவப்பு கலரில் இருக்கா இல்லை? அதான் நான் யோசிக்கிறேன். ஆமை இருக்கு, காதை காது. அது பாருங்க, கழுத்து எப்படி ஒரு நட்டுக்கு நிற்குது. என்ன ஆமை? என்ன ஆமை சொன்னீங்க? கரும்புள்ளி ஆமை. எங்கே கருப்பு கலரில் புள்ளி இருக்குது? இதில் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. செலிபிரிட்டி அப்போ ரொம்ப சின்னதாக இருக்கு அப்போ. ஆ இவ்வளோ வந்து ஆடுற கேமரா. பார்க் விசிட் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்து ஃபுல்லாக கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் ஃபுல்லாக வசதி இருக்குது. உங்களுக்கு வேணுமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் அண்ணா நகர். டைனோசர் டைனோசர் கேட் ஏதோ இருக்குது பாருல. கலக்கடா மாப்பிள்ளை.